ஐக்யூல பாத்தீங்கன்னா 29 ஜூலை அதுவுமா நாளைக்கு சூப்பரா ஸ்மார்ட் போன் சேல் பண்ண போறாங்க. என்ன ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஐக்யூ Z10R 5G ஒரு ஸ்மார்ட் போன் நாளைக்கு சேல் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 18,000 ரூபாய் பட்ஜெட் தான். இதுல பாத்தீங்கன்னா சோனி கேமரா கொடுக்குறாங்க, AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ஃபுல் வீடியோல சொல்றேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி Z9 பார்த்துரும். ஆனால் Z9S ஐக்யூல ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா 7300 7200 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸ்ன்னு பாக்குறப்ப ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 யூஸ் பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் சரி, ப்ராசஸர் சரி, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கூலிங் டெக்னாலஜி ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் மொபைல்ல தான் பாத்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் அதிகமாக ஹீட் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா RAM 12GB வரையும் ஹை எண்ட் கொடுத்துருக்காங்க. 256GB வரையும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ 12GB வரையும் கொடுக்குறது உண்மையாக பெட்டராக இருக்கும். 12GB RAM தான் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரியை பற்றி பார்ப்போம். 5700 mAhல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது பைபாஸ் சார்ஜிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டுமே இந்த ஸ்மார்ட் போன்ல வருது. சோ தரமாவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் டிஸ்ப்ளேக்கு வருவோம். டிஸ்ப்ளேன்னு பாக்குறப்ப 6.77 இன்ச்ல பாத்தீங்கன்னா ஃபுல் HD plus AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் குவாட் AMOLED டிஸ்ப்ளே இதுல கொடுத்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. சோ ரொம்ப ஸ்லிம்மான டிஸ்ப்ளேவாவும் குவாட் டிஸ்ப்ளேவாவும் வந்திருக்கு. அது கர்வ்டு லுக்ல பாத்தீங்கன்னா குவாட் டிஸ்ப்ளே வருது. சம லுக்ல பார்க்கவே செமையா இருக்கு டிஸ்ப்ளே. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 1800 nits வரையும் பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. சோ டிஸ்ப்ளேக்கு தரமா கொடுத்திருக்காங்க. சோ குவாட் டிஸ்ப்ளேல AMOLED டிஸ்ப்ளே வருதுன்னா சோ பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி டிஸ்ப்ளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமராக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா தரமாக கொடுத்துருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல்ல பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் சோனி IMX 882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக பெட்டராகவே இருக்கும். இந்த கேமரா மூலியமா 4K வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் கேமராங்கிறப்ப கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு தரமான கேமரா குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பாக்குறப்ப 2 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ அது பெருசா எதுவும் சொல்ல முடியல. மேக்ரோ லென்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பாக்குறப்ப 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வருது. சோ இந்த 32 மெகா பிக்சல் கேமராலையும் 4K வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நல்ல செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா சோனி சென்சார்ல கொடுத்தனால தரமாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக்லயே பாத்தீங்கன்னா அவுரா லைட் ஒன்று கொடுத்திருக்காங்க. ரிங் லைட் மாதிரி டிசைன் இந்த ஸ்மார்ட் போன்லயும் வருது. சோ இது ஸ்டுடியோ குவாலிட்டியில இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ டிசைன் வைஸ் பார்க்க செம்மையா இருக்கு. கேமராக்கும் தரமா கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போனோட டிசைன் பத்தி பார்ப்போம். 7.39 mm பாத்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் வெயிட்னு பாக்குறப்ப 183.5 grams வெயிட் கொடுத்திருக்காங்க. நல்ல திக்னஸ் அண்ட் ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா தான் இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்குறாங்க. ஸோ டிசைன்லேயே பாத்தீங்கன்னா கர்வ்டு லுக்ல தான் ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. செம்ம டிசைன்ல இந்த ஸ்மார்ட் போன் பிரீமியம் லுக்ல கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல அடிஷனலா என்னென்ன கொடுத்திருக்காங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3D ஸ்டீரியோ சவுண்ட் இமர்சிவ் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் அல்ட்ரா கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஐக்யூல கொடுக்கறதா இந்த ஸ்மார்ட் போன்லயே கொடுத்திருக்காங்க. IP68 and 69 வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்லாம் வர கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி சொல்றதுக்கு எல்லாமே தரமா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் நாளைக்கு 29 ஜூலை அதுமா சேல் பண்ண போறாங்க. அமேசான்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட பையிங் லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டாக் ப்ராடக்ட்லயே வந்துரும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17,999 rupeesக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது பேஸ் வேரியண்டோட பிரைஸா இருக்கும். சோ செம்மையா இருக்கு. சோ இந்த ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஓகேனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஐக்யூ Z10R பயங்கரமா ஒரு ஸ்மார்ட் போன் சேல் பண்ண போறாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்